ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மே 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம், நிறைய இடத்துல டெஸ்ட் எடுப்போம், நம்ம நல்லா எக்ஸாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய படிங்க, நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் கடைசி வரலும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். First question, the government has decided to increasing the borrowing limits of states from 3% to what percentage of gross state domestic product for the year 2021. ஓகேங்களா? அதாவது 2020லேருந்து 2021க்கான இயருக்கு பார்த்தீங்கன்னா பாரோவிங் லிமிட் இருக்குல்லங்க, அது எந்த பர்சன்டேஜ் வரலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா? 5% வரலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3%லேருந்து 5% வரலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். கவர்மெண்ட் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த நேஷன் வைடு லாக்டவுன் டில் விச் டேட் அப்படின்றாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, லாக்டவுன் இருக்குல்லங்க, அது எந்த டேட் வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. May 31, 2020. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த டேட் வரும் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸ்லாம் இப்போ சொல்லியிருக்காங்களாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்டவுன் 4.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களா இப்போ திருப்பி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜோன், ஆரஞ்ச் ஜோன், க்ரீன் ஜோன் அப்படின்னு பிரித்து வச்சு அவங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கானது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பஸ், வெஹிக்கிள், பேசஞ்சர் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே மூவ் பண்ணி போய்க்கலாம் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் எவ்ரி இயர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17th மே 17 அப்போது பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட தீம் பார்த்தீங்கன்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதோட தீம் பார்த்தீங்கன்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 17th. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். நேஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் மேட் பார்ட்னர்ஷிப் வித் டாட் பே ஃபார் த பர்பஸ் ஆஃப் பில்டிங் இட்ஸ் ஓன் டெக் பிளாட்ஃபார்ம். வென் வாஸ் NRAI ஃபவுண்டட்? அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, இந்த NRAI இருக்குல்லங்க, அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க டாட் பேயோட. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக டெக் பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது டிஜிட்டலில் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறது, பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்கணும், உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1982. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். டாட் பே ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேங்களா? டாட் பே ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேங்களா? ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ஹூ ஹேஸ் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் ஆன் 17th May? ஓகேங்களா? யார் வந்து இப்போ இஸ்ரேலோட பிஎம்மாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு. ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரேலோட பிஎம். ஓகேங்களா? அதே பார்த்திங்கன்னா இந்த பென்னி கேன்ஸ் இருக்கார்லங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதாவது எப்போயாவது ஒரு ஆல்டர்னேட்டாக போடணும்னா அர்ஜென்ட்டாக எப்போயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போதைக்கு இவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். இந்தியா ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டைரக்டட் த ஸ்டார்ட் அப்ஸ் டு டெவலப் டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ் ஃபார் விச் மிஷன் அப்படின்றாங்க. எந்த மிஷனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ககன்யான் 1 மிஷன். இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றும் கிடையாது, இஸ்ரோ இருக்குல்லங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ககன்யான் 1 மிஷனுக்காக நிறைய பொருள் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்களாங்க. அதில் வந்து டூல்ஸ், மெஷின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக தொழில் தொடங்குற ஒரு இண்டஸ்ட்ரி வருதுல்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்கள ரெடி பண்ண சொல்லி. ஓகேங்களா? அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே இஸ்ரோ வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த நியூஸ். ஸோ மிஷன் நோட் பண்ணிக்கோங்க, ககன்யான் மிஷன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7th கொஷின் பாருங்கள். The World AIDS Vaccines Day is observed on which date across the world?
அப்படின்றாங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th மே. ஓகேங்களா, மே 18. மே 18 அப்போ தான் வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி வேக்சின் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 8th கொஷின் பாருங்கள். The center has announced a special credit facility of how much rupees for all street vendors. ஓகேங்களா, அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், அதாவது தெருவிலலாம் வியாபாரம் செய்வாங்களேங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் ஃபெசிலிட்டி, கடன் கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5000 கோடி, 5000 crore. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் அதாவது தெருவில் வியாபாரம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முதல் மூலதனமாக 10,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு முதல் மூலதனமாக ஒரு 10,000 கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற ஃபெசிலிட்டிக்காக 5000 கோடி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 9th கொஷின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த ஹோல் ஆஃப் யூரோப் டு டிக்ளேர் அண்ட் எண்ட் டு இட்ஸ் COVID-19 அவுட் பிரேக். ஓகேங்களா, யூரோப்லேயே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் இந்த COVID-19 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியா. ஓகேங்களா, ஸ்லோவேனியா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் யூரோப்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 10th கொஷின் பாருங்கள். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் have inked 2 loan agreements with the Asian Infrastructure Investment Bank and World Bank to improve irrigation service and flood management. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நிறைய டைம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, ஸ்டேட்டோட கவர்மெண்ட், அப்புறம் ஏஐஐபி. ஓகேங்களா, அடுத்து வேர்ல்டு பேங்க்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. டோட்டல் ப்ராஜெக்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $413.8 million. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க டோட்டல் அமௌண்ட்டு. அதே வெஸ்ட் பெங்கால் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $123.8 million. ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த இடத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலை கமெண்ட் ஏரியா. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த இடத்துக்காக. 11th கொஷின் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே இஸ் செலிப்ரேட்டட் அக்ராஸ் த வேர்ல்டு ஆன் எவ்ரி விச் டேட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18th மே, 18 மே அப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது மியூசியமோட இம்பார்ட்டன்ட்லாம் கொண்டுட்டு வரணும், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே 18th மே. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th கொஷின் பாருங்கள். இன் ஆர்டர் டு ப்ரொமோட் அ டிஜிட்டல் எஜுகேஷன் இன் த கண்ட்ரி அண்ட் மேக் லேர்னிங் ஃபியசிபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் லான்ச்டு விச் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்களேங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களேங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் ஃபியசிபிள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்டுக்கு, டீச்சருக்கு, அவங்களுக்குலாம் இந்த டிஜிட்டல் மூலமாக எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PME வித்யா ப்ரோக்ராம். ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். PME வித்யா ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா. 13th கொஷின் பாருங்கள். ஹூ ஹேஸ் ரிசைன்டு ஃப்ரம் த சாஃப்ட் பேங்க்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேங்களா, சாஃப்ட் பேங்க்கோட டேரக்டரை வந்து ரிசைன் பண்ணிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்மா. ஓகேங்களா, ஜாக்மா அவர் தான் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டார். ஓகேங்களா, என்ன ரீசன்லாம் அவர் இதுவரையிலும் சொல்லலை. ஓகேங்களா, என்ன ரீசன்னு இவர் இதுவரையிலும் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா, இவர் எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா June 25, 2020 அப்போலேருந்து வந்து
பண்ணிடுறேன், அதோட எஃபெக்ட் வந்து அதுலேருந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவர் வந்து 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 14th கொஷின் பாருங்கள். த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அனௌன்ஸ்டு தட் ஈனம் ரீச் டார்கெட் 100 மண்டிஸ் அக்ராஸ் த நேஷன் இன் 18 ஸ்டேட்ஸ். ஈனம் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர் அப்படின்றாங்க. அதாவது ஈனம் வந்து பார்த்திங்கன்னா 1000 மண்டிஸ் நேஷனலில் 18 ஸ்டேட்டில் வந்து 1000 மண்டிஸ் வரணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஈனம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2016. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. 15th கொஷின் பாருங்கள். விச் இஸ் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் தூர்தர்ஷன் ஸ்டார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா, அதாவது எந்த ஸ்டேட்டோட எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு தூர்தர்ஷனோட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா, ஜார்க்கண்ட் தான் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷனோட சேர்ந்து ஆன்லைன் கிளாஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஜார்க்கண்ட் தூர்தர்ஷன். ஓகேங்களா, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 16th கொஷின் பாருங்கள். இந்தியா இஸ் அமங் ஹவு மெனி கண்ட்ரீஸ் that have moved a proposal at the World Health Assembly to identify zoonotic source of coronavirus. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஜூனோட்டிக் சோர்ஸ் இருக்குல்லங்க, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி இருக்குல்லங்க, அவங்க தான் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச ஒரு முன்மொழிவு கொடுத்த வந்து கண்ட்ரீஸில் இந்தியாவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எத்தனை கண்ட்ரீஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரப்போசல் மூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 கண்ட்ரீஸ். ஓகேங்களா, 62 கண்ட்ரீஸ் தான் ப்ரப்போசல் வந்து மூவ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதில் இந்தியாவும் இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கிறது தான் இதோட நியூஸ். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 17th கொஷின் பாருங்கள். யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஜென்ரல் Atlantic will be acquiring 1.34% stake in which Indian company for around 6,600 crore on fully diluted basis. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கான ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ. ஓகேங்களா, ரிலையன்ஸ் ஜியோவில் தான் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க 1.3%. யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஜென்ரல் அட்லாண்டிக் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், சில்வர் லேக். ஓகேங்களா, இதை பாருங்கள், ஃபேஸ்புக், சில்வர் லேக், விஸ்டா ஈக்விட்டி பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து 4th லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, லாஸ்ட்டு 30 டேஸில். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். Who has been appointed as the Director General of the Realtors Body National Real Estate Development Council? ஓகேங்களா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜேஷ் கோயல். அவர் தான் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரியல்டர்ஸ் பாடி நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு டைரக்டர் ஜென்ரலாக இவரை தான் ராஜேஷ் கோயல், அவரை தான் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் முன்னாடி எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஃப்ரீபேப் லிமிடெட். ஓகேங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்திருக்கார், எம்டிஎன் சேர்மனாக வந்து இவர் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா, 19th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பெனிஸ் ஹேட் அக்வர்ட் அனிமேட்டட் கிராபிக்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் G5? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க, அதாவது இந்த அனிமேட்டட் கிராஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் G5. ஓகேங்களா, G5 வந்து வாங்கியிருக்காங்க, இந்த இதை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் விசுவல் சோஷியல் நெட்வொர்க்கில் இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு உறுதியாக நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 20th கொஷின் பாருங்கள். வாட் வாஸ் த நேம் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஹூ பாஸ்ட் அவே ரீசெண்ட்லி? ஓகேங்களா, அதாவது ஒப்பாக் இருக்குல்லங்க, ஒப்பாக்கோட ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா, அவர் பார்த்திங்கன்னா
இறந்துட்டார். ஓகேங்களா, அவர் தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹொசைன் கசிம்போர் அர்தபிலி. ஓகேங்களா, ஹொசைன் கசிம்போர் அர்தபிலி இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒப்பேக்கோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, அவர் தான் இப்போ இறந்துட்டார். இவர் பார்த்தீங்கன்னா ஒப்பேக்கோட கவர்னராக 20 இயர்ஸாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, 2013 பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை கடைசி வரலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் போடுற எல்லா கண்டென்ட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கண்டென்ட்டில் எப்படி கண்டென்ட் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்கள் கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா, தேங்க்யூ.